பிரதமர் மோடியின் தமிழக வருகையை முன்னிட்டு மதுராந்தகத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு. கூட்டணி கட்சி தலைவர்களும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என தகவல். டெல்லியில் உள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் இன்று பொங்கல் விழா கொண்டாட்டம். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பங்கேற்க இருப்பதால் தடபுடல் ஏற்பாடு. நாற்பது வகையான கிராமிய கலைகளுடன் 1500 கலைஞர்கள் பங்கேற்கும் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மாலை தொடக்கி வைக்கிறார். போகியுடன் தொடங்கியது பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம். வீடுகளில் உள்ள பயன்படுத்தப்படாத பழைய பொருட்களை எரித்து உற்சாகம். போகி பண்டிகை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் இன்று 8 விமானங்கள் ரத்து. புகைமூட்டம் காரணமாக புறப்படுவதிலும் தரையிறங்குவதிலும் சிக்கல் இருக்கும் என்பதால் நடவடிக்கை. புகைமூட்டமாக மாறிப்போன தலைநகர் சென்னை. போகி பண்டிகையை முன்னிட்டு பழைய பொருட்களை எரித்ததால் புகைமூட்டம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடும் புகைமூட்டம். கடும் பனிமூட்டத்துடன் புகைமூட்டமும் சேர்ந்ததால் பொதுமக்கள் அவதி. பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்ற மக்கள். பிளாம்பாக்கம், குடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். சென்னையிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் சொந்த ஊர்களுக்கு பயணம். பொங்கலையொட்டி தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். தென் மாவட்டங்களுக்கு செல்ல ஏராளமானோர் குவிந்ததால் பேருந்துகள் கிடைக்காமல் காத்திருந்த பயணம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு. பொங்கல் பண்டிகைக்காக 6 நாட்களில் 34,087 பேருந்துகள் இயக்கப்பட்டதாக தகவல். இயக்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு கடந்த 9ஆம் தேதியிலிருந்து இயக்கப்படுகிறது. இன்றைக்கு 13ஆம் தேதி வரை 5 நாட்கள் தினசரி இயங்கக்கூடிய 2092 பேருந்துகளுடன் 4066 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 14,130 பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. 6,05,850 பயணிகள் பயணம் மேற்கொண்டுள்ளனர். மதுரை தனியார் பள்ளியில் பொங்கலுக்காக உருவாக்கப்பட்ட கிராமத்து செட்டப். அம்பத்தூர் அருகே மகளிர் கல்லூரி பொங்கல் விழாவில் நடனமாடிய ஜப்பான் மாணவிகள். தமிழில் திருக்குறள் மற்றும் பொங்கல் வாழ்த்து கூறி அசத்தினர். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றை மறப்பது நன்று. நாங்கள் சோகைக்கட கல்லில் முதல்முறையாக பொங்கல் விழா கொண்டாடுகிறோம். இங்கிருக்கு மிக மகிழ்ச்சியாக. தமிழகம் முழுவதும் இன்று முதல் 5 நாட்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை. பொங்கல் பண்டிகைக்கு பின் 19ஆம் தேதி வழக்கம் போல் பள்ளிகள் இயங்கும் எனவும் அறிவிப்பு.
நியாய விலை கடைகளில் இன்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. கைரேகை பதிவு சரியாக விடவில்லை என்றால் கண் கருவழி மூலம் பரிசு தொகுப்பை விநியோகிக்க அறிவுறுத்தல். தம்பி அண்ணாமலைக்கு கட்சி, அரசியல், கொள்கை, கோட்பாடு அனைத்தையும் கடந்து தமிழ் இனத்தின் மகனாக நாங்கள் துணை நிற்போம். ராஜ் தாக்கரே மிரட்டல் விடுத்த சம்பவத்தில் சீமான் திட்டவட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வரும் 20ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல். திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு தினமும் 30 ரூபாய்க்கும் குறைவாக மட்டுமே வருவாய் கிடைப்பதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. வேளாண் துறை உற்பத்தி மதிப்பு குறைந்து விட்டதாகவும் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ஊக்கத்தொகை வெறும் 81 ரூபாய் மட்டுமே உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் அறிக்கை. வரும் 23ஆம் தேதி பிரதமர் மோடியின் தமிழக வருகை கூட்டணி அரசியலை உறுதி செய்யும். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. அவரது பொதுக்கூட்டம் பேசுகிறார். 23ஆம் தேதி வரும்போது உங்களுக்கு யார் யாரெல்லாம் மேடையில் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கூட்டணி தொடர்பாக குழப்பமோ அழுத்தமோ தயக்கமோ இல்லை என அமமுக தகவல். கூட்டணி அறிவிப்பை டிடிவி தினகரன் உரிய நேரத்தில் வெளியிடுவார் என விளக்கம். அமெரிக்க வரி விதிப்பை கண்டித்து 23ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் ஆர்ப்பாட்டம். கோவை, திருப்பூர், ஈரோடு மற்றும் சென்னையில் நடைபெறும் என மாநில செயலர் வீரபாண்டியன் தகவல். மார்க்சிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் சந்திப்பு. மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகையை உயர்த்தி வழங்க நேரில் கோரிக்கை. குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லி கடமை பாதையில் ராணுவ வீரர்கள் அணிவகுப்பு ஒத்திகை. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஒத்திகை மேற்கொண்ட வீரர்கள். ஜம்மு காஷ்மீரின் கத்துவா பகுதியில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டை. ஆயுதங்களுடன் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக வெளியான தகவலை அடுத்து நடவடிக்கை. பாஜக தலைவராக வருகிற 20ஆம் தேதி முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் நிதின் நபின். வேட்புமனு தாக்கலுக்கு முன்மொழிய பாஜக முதல்வர்கள், மாநில தலைவர்கள் டெல்லிக்கு வர உத்தரவு. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை விரைவில் வரவேற்க ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்தியா பிரான்ஸ் கூட்டாண்மை மீண்டும் உறுதிப்படுத்தப்படும் எனவும் திட்டவட்டம். காஷ்மீரின் ஷாக்ஸ்காம் பள்ளத்தாக்கு தொடர்பாக சீனாவுடன் பாகிஸ்தான் செய்த ஒப்பந்தம் செல்லாது என ராணுவ தளபதி உபேந்தர் திவேதி விளக்கம். சீனா உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருவதற்கு கடும் எதிர்ப்பு. ஜம்மு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் மீண்டும் தென்பட்ட ட்ரோன்கள். ஆளில்லா விமான எதிர்ப்பு அமைப்பை தயார் நிலையில் வைத்த இந்திய ராணுவம். டெல்லி மற்றும் வட மாநிலங்களில் விமர்சையாக நடைபெற்ற லோஹ்ரி பண்டிகை. தலைநகர் டெல்லியில் வாட்டி வதைக்கும் குளிர். வீடற்றவர்கள் தங்க அமைக்கப்பட்டுள்ள காப்பகங்களில் ஏராளமானோர் தஞ்சம்.
ஆண்டின் முதலாவது விண்வெளி திட்டமான PSLV C-62 தோல்வியை தழுவிய போதிலும் இன்ப அதிர்ச்சி. 25 கிலோ எடை கொண்ட ஸ்பெயின் நாட்டின் செயற்கைக்கோள் மட்டும் தப்பி பிழைத்துக் கொண்டதால் மகிழ்ச்சி. முன்னாள் மனைவி மெலிண்டாவுக்கு அறக்கட்டளைக்கு 72,000 கோடி ரூபாயை வழங்கினார் பில் கேட்ஸ். உலகின் மிகப்பெரிய ஜீவனாம்ச தொகை என தகவல். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் மும்பை அணி வெற்றி. 7 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வீழ்த்தியது.